ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சின்ன க்ளீனிங் இடம் தான். இது வந்து நான் ரொம்ப க்ளீன்லாம் பண்ணல. க்ளீன் பண்ண இடம் தான். ரொம்ப இதெல்லாம் இல்லை. சும்மா பல்லி மட்டும் எச்சம் விட்டுருந்தா நம்ம அப்படியே பெயிண்ட் ப்ரஷ்ஷாலே தட்டி விட்டுட்டு இந்த பொருளெல்லாம் திரும்ப கொஞ்சம் அடுக்கி விட்டுடலாம் அப்படின்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கீழே பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் கண்ணா பின்னான்னு தான் பொருள்லாம் வந்து இருக்குது. இந்த பூஜாலாம் பார்த்தீங்கன்னா ஜாமான்லாம் கொட்டி வைக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது இந்த பனிநாளாக இருக்கிறதுனால டக்குன்னு வந்து பூசானை பூக்கிற மாதிரி ஒரு மாதிரி வெள்ளை படிஞ்ச மாதிரி கெட்டியாயின மாதிரி ஆகிடுது. வாளிலாம் இந்த சில்வர் வாளிலாம் பார்த்தீங்கன்னா யூஸே பண்ணாமல் கொஞ்சம் அப்படியே கிடக்கிற மாதிரியே தான் இருக்குது. பிளாஸ்டிக் பாத்திரத்தை வச்சா இருக்கிற மாதிரி இல்லை. சரி, இன்னும் கொஞ்சம் வெயில் நாள் வந்து நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணலான்ட்டு நான் எடுத்து உள்ளே வைக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ இந்த மாதிரி பாத்திரம்லாம் வந்து நம்ம ஆயிலெலாம் ஊற்றி வைக்க, டெய்லி யூஸ்க்குலாம் நல்லெண்ணெய் ஊற்றி வைக்க இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதுமாரி பூஜாரெலாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுமாரி நம்ம வீட்டில் வாங்கி கொடுத்ததெல்லாம் இப்போல்லாம் இது யாரும் ரொம்ப யூஸும் பண்ணுறதில்ல. நம்ம வந்து தயிர் இந்த மாதிரி ஏதாவது ஊற்றி வச்சோம்னா தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எண்ணெய்னா அது திறந்து பொறுமையாக திறக்க எடுக்கலாம் நமக்கு டைம் கிடையாது. சரி, நம்ம மாரி பொருளாக வச்சு யூஸ் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் அடிக்கிட்டு திரும்ப உங்கள் வீடியோவில் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாவே நான் வந்து திரும்ப எல்லாத்தையுமே எடுத்துட்டு கொஞ்சம் அந்த பேப்பர்லாம் கொஞ்சம் மாற்றி போட்டுட்டு திரும்ப அடுக்கி வச்சுட்டேன். இப்போவுமே நான் ஒன்று மேலே ஒன்று தான் கொஞ்சம் அடுக்கி வச்சுருக்கேன். ஏன்னா கீழ் ஷெல்ஃப் தான் கொஞ்சம் அதிகமாக கொசு வந்து உட்கார மாதிரி இருக்கிறதுனால மேல் ஷெல்ஃப்லேயே கொஞ்சம் நிறைய பாத்திரத்தை நான் அடுக்கி வச்சுட்டேன். இப்போ பாத்திரம்லாம் பார்த்தா உங்களுக்கே தெரியும், பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இந்த ஜாமான் வலிக்கிட்டு இந்த தண்ணி கரைக்குள்ளே இருக்குது. இந்த ஓரம்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு பாருங்கள் வீடியோவில். சாதாரணமாக பார்த்தா தெரியல, ஆனால் நம்ம அதுமாரி வீடியோவில் பார்க்கும்போது நல்லா பளிச்சுன்னே தெரியுது. இது எப்படி போக்குறதுன்னு தெரியல. என்ன நம்ம ஸ்டீல் நார் போட்டு தேய்ச்சாலுமே அந்த அளவு போகிற மாதிரி தெரியல. இந்த தண்ணி வந்து ரொம்ப சவுறு தண்ணின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தண்ணி அது. நம்ம அப்புறம் போர் வாட்டர் தான் இந்த ஜாமான் இதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். குளிக்கிறதுக்கே நாங்கள் வந்து குளிச்சுட்டு நம்ம தலைக்கு குளிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து நாங்கள் வந்து நல்ல தண்ணி தான் கொஞ்சம் ஏர வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அரை வாட்டர்னு சொல்லுவோம்ல, டேங்க் போட்டுருப்போம்ல வீட்டில் வாட்டர் டேங்க்கு, அதுதான் வந்து நாங்கள் அதை எடுத்து கொஞ்சம் ஒரு ஒரு 200 மில்லி ஒரு 1/4 லிட்டர் அளவுன்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்து ஊற்றிப்போம். இல்லைன்னா தலையே கொஞ்சம் பிச்சு பிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து தண்ணி நல்லாவே இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ஆற்று ஓரம் இருக்கிற மாதிரி இருக்கிற இடம்னா நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து நமக்கு என்ன சூழ்நிலை, நம்ம என்ன வீடு எங்கே இருக்கோ அதுக்கு அமைஞ்ச மாதிரி தான் நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் சொன்னேன், இப்போ தண்ணி பற்றி பேச நம்ம அப்படியே போயிட்டு நம்ம வேறையே பேசுகிற மாதிரி இருக்குது. அதனால தான் சரி, நம்ம இதையே காமிச்சிட்டு தான் போர் அடிக்கணும் தானே, அதை பற்றியுமே கொஞ்சம் வந்து சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டிலலாம் வந்து தண்ணியெல்லாம் எப்படி இருக்குது? அப்புறம் எங்கள் வீட்டிலே நான் வந்து நிறைய தடவை சிங்கே காமிச்சிருப்பேன். நாங்கள் வந்து இந்த இதிலே தான் கிரானைட் தரையில் தான் அப்படியே போட்டிருப்பாங்க, அது ஸ்லாப் மாதிரி. அது வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே எங்கள் வீட்டில் சிங்க்கு வந்து ரொம்ப அழுக்காக தான் இருக்கும். அடிக்கடி வந்து மாசிட்டு போட்டாலும் அந்த ஓரம்லாம் போகிற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து நான் அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாத்திரம் வந்து புது பாத்திரம், ஆனால் அது இப்போ தான் யூஸ் பண்ணுறதுனால பாருங்கள் வெள்ளை வெள்ளையாக புள்ளி புள்ளியாக தெரியுது பாருங்கள். இது வந்து சாமி விக்கிரகம்லாம் வந்து நம்ம வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்காக இந்த இது வந்து எனக்கு ஒரு கிஃப்டாக கிடச்சது நான் வந்து சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து பார்த்தீங்களான்னு தெரியல, சில பேர் பார்த்துருக்கலாம். இப்போ யார் யார் வீடியோ தொடர்ந்து பார்க்குறீங்கன்னு தெரியல இல்லையா, அதனால சொன்னேன். அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம நல்ல எண்ணெய் தானே யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே கவுத்து வச்சுருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையாக புள்ளி தெரியுது பாருங்கள். அந்த மாதிரி தான் இங்கே தண்ணி இருக்குது. விக்கிரகம்லாம் யூஸ் பண்ணும்போது இதுமாரி பத்துப்படாத எண்ணத்தில் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அதனால் இந்த வாளி வந்து நான் தனியாகவே அதுக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், அந்த பாத்திரத்தை நம்ம ஓரளவுக்கு எல்லாம் கட்டி வச்சுட்டேன். கீழே மட்டும் இந்த மாதிரி நான் வந்து வச்சுருக்கேன். இந்த இது வந்து தேங்காய் துருவது ஏன் இப்படிலாம் பேண்டேஜ்லாம் போட்டு யூஸ் பண்ணுறாங்க, வேறு வாங்கலாமேன்னு கூட உங்களுக்கு நினைக்க தோணலாம். வீடியோவில் காட்டும்போது நிறைய இதில் நான் அதை காமிச்சிருக்கேன். இது நான் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல. எப்போவாவது நிறைய நம்ம தேங்காய் பால்லாம் முறுக்கு எல்லாம் செய்வோம் பார்த்தீங்களா, அந்த நேரம் வேறு என்ன வீட்டில் ஃபங்க்ஷன்னா எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பாருங்கள், மேலே எடுத்துக்கிட்டு ஆணி அடிச்சிருப்பேன், அப்புறம் டேப் போட்டு ஒட்டி இந்த மாதிரி வச்சுருப்பேன். கீழேயும் பார்த்தீங்க, கீழே வந்து இந்த கட்டை நல்லா தான் இருக்குது. தேங்காய் திருவனால எண்ணத்தில் இந்த ஓரம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விட்டு போன மாதிரி இருக்குது பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. இந்த மேலே அந்த இடத்துலலாம் இந்த ஒரு சைடு இப்படியே ஆயிடுச்சு. இது எதுக்காக நான் வந்து காமிக்கிறேன்னா, இது வந்து எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தது. அதனால தான் எனக்கு இதை எடுத்து போடுறதுக்கு மனசே இல்லை. நிறைய தரம் கடைக்கு போகிறப்ப நான் பார்க்குறது தான், புதுசாக வாங்கிடுவோம்னு நினைப்பேன். பாருங்கள், பூச்சி கூட வருது அதுலேருந்து. ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி எப்போவாவது ரொம்ப இதுவான சந்தர்ப்பத்தில் தான் நான் வந்து எடுத்து யூஸ் பண்ணுவேன். ரெக்கார்ட் வந்து திடீர்னு என்னாச்சு, ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு, ஆனால் வீடியோ மட்டும் கொஞ்சம் ஒரு செகண்டு
அப்படியே போயிட்டு வந்த மாதிரி போகுது. ரொம்ப நாள் எடுக்கன்னா அப்படி வரும் போல் இருக்குது. என்னன்னு தெரியல ரீசன் எனக்கு. அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதாங்க சொல்லாமேன்னு நான் வந்து காமிக்கிறேன். இது மாதிரி சில பொருள்லாம் வந்து நமக்கு ரொம்ப அத்தியாவசியமான பொருளாக இருக்கும். அதனால் நம்ம அது எவ்வளோ பழைய பொருளாக இருந்தாலும் தூக்கி போட நமக்கு மனசு வராது. இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு பொருளே பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த பண்ணி வீடியோவில் பார்த்தீங்கன்னு தெரியல. இது வந்து எங்கள் அம்மாவுக்கு அவங்க அம்மா கொடுத்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ அந்த கொடுத்த பாத்திரத்தில் இந்த செம்புன்னு சொல்லிட்டு இது வந்து இதோட பெருசு, ரொம்ப பெருசாக. இதை மாதிரி எத்தனை மடங்குன்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு அரை மூட்டை நெல்லே குட்டி அவிக்கலான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப குட்டி. இது வந்து கை சொம்புன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அப்படி கையில் தண்ணி எடுத்து யூஸ் பண்ணுறது. இது வந்து அந்த இதில் வந்து அவங்களாம் எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா, நம்ம அப்போல்லாம் வந்து அடுப்பு தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அடுப்புனா வந்து கிளை அடுப்புன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. சில பேருக்கு பார்த்துருக்கலாம். என்னோடய ஏஜில் இருக்கவங்களாம் தெரிஞ்சிருக்கும். வந்து கிராமத்தில் வளர்ந்தவங்களுக்குலாம் 40+, அப்புறம் வந்து ரொம்ப வயசானவங்களாக இருக்கவங்களுக்கு, என்னோடய அம்மா ஸ்டேஜில் இருக்கவங்களாம் தெரியும். அதில் வந்து பருப்பு வைக்கிறதுக்காகவே வச்சுருவாங்களாம். பருப்பும் தண்ணியும் வச்சிட்டோம்னா அப்படியே அழகாக வெந்து நிறமா அப்படியே வந்துடும், பூத்து வந்துடும், சீக்கிரமாக வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து உள்ளே வந்து ஒரு மாதிரி இது அலுமினியம், அதாவது அதுக்கு வேறு என்னமோ பேர் சொல்லுவாங்க, எனக்கு சட்டுன்னு தெரியல, அது சொல்ல வரல. அது உள்ளே வந்து ஒரு கோட்டிங் மாதிரி பூசியிருக்கும். இது வந்து செம்பு அப்படியே சாப்பிட்டோம்னா வேறு என்ன வயிற்றுப்போக்கு இதெல்லாம் வரும்னு சொல்லுவாங்க. உள்ளே வந்து அது அலுமினியம் தான் நினைக்கிறேன், ஒரு கோட்டிங் மாதிரி கொடுப்பாங்க உள்ளே. அது வந்து உள்ளே இந்த மாதிரி இப்போ ஒயிட்டு பார்த்தா உங்களுக்கே தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கும்போது ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லுவாங்க. மேலே பார்த்தீங்கன்னா போயிட்டு இந்த லைட்டாக செம்பு தெரியுது பாருங்கள். அதனால தான் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பூசிட்டு வேணால் சமையலுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லுவாங்க. இது பால் காய்ச்சலாமா என்னமோ தெரியல. நான் பால் காய்ச்சணும்னு நினைக்கிறது உண்டு. சில பேர் திரிஞ்சு போயிடுமோன்ற பயத்தில் நான் செஞ்சதில்லை. ஆனால் எங்கள் அம்மா இருக்கும்போது நான் அதெல்லாம் கேட்கவும் இல்லை. எனக்கு இது கல்யாணம் ஆகும்போது நமக்கு வந்து இதை வாங்கி தரல. அதான் நான் சொன்னேன் இல்லையா, பழைய பாத்திரத்தில் கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி கொடுத்தது. அதனால் எனக்கு பால் காய்ச்சி பார்க்கணும் ஒரு ஆசை உண்டு. கொஞ்சமாக ஊற்றி ஒரு நாளைக்கு நான் காய்ச்சி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. நான் அது காய்ச்சி பார்த்துட்டு நல்லா வந்ததுன்னா உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அந்த மாதிரி கருப்பாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து இது நான் தான். எங்கள் அம்மா கொடுக்கும்போது எனக்கு நல்லா செம்பு நல்லா இதாக இருக்கும், பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும். கீழே மட்டும்தான் இந்த வாட்டை மட்டும் கருப்பாக இருந்தது. இது வந்து எங்கள் வீட்டில் இருக்கும்போது நான் இங்கே வந்த புதுசுலாம் வந்து நாங்கள் அடுப்பும் கொஞ்சம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போல்லாம் கேஸ் அப்போ தான் வர ஆரம்பித்தது. மண்ணெண்ணெய் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் கல்யாணம் ஆகிட்டு இங்கே வந்த போதெல்லாம். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அடுப்பு நாங்கள் யூஸ் பண்ணதுனால அப்போ வந்து நான் அதுமாரி பருப்பு இதெல்லாம் நானுமே வச்சு கொஞ்சம் யூஸ் பண்ணேன். அப்புறம் இந்த மாதிரி உள்ளே இருக்க கோட்டிங்லாம் போயிடுச்சு, இந்த செம்பு தெரியுதுனால வேணான்னு சொன்னாங்க வீட்டிலன்னு எடுத்து இற கட்டி வச்சுட்டேன். இது வந்து உள்ளே போயிட்டு நம்ம போட்டு வருவோம்னு நினைக்கிறது கோட்டிங், ஆனால் அது அப்படியே செய்யவே இல்லை. அப்படியே இற கட்டி உள்ளே வச்சுட்டேன். இப்போ எடுத்து தண்ணியாவது குடிக்க யூஸ் பண்ணலாம், சமையலுக்கு தண்ணி யூஸ் பண்ணிக்கலாமேன்னு தான் எடுத்து அடிக்கடி வெளில எடுக்கிறது. சில நேரம் எடுத்து உள்ளே வச்சிடுறேன். இப்படியே தான் இருந்துகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி யார் வந்து அவங்கவுங்க அம்மா கொடுத்தது, வேறு யாராவது நமக்கு பிடிச்சவங்க கொடுத்ததுன்னு பொருள்லாம் பாதுகாத்து வச்சுருக்கேன்னு எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள். இதை மாதிரி பார்க்கும்போது நமக்குமே ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா, அதுதான் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம்.